Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு பாட்டில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இதை விட பெரிய பாட்டிலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு பாட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பெயிண்டிங் யூஸ் பண்ணி டாட்டாக வச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே இருக்க ஃப்ளவர் வந்து டிஷ்யூ பேப்பரில் பண்ணது. இதுவும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இந்த பெயிண்டிங்க்கு சென்டரில் வந்து பாட்டில் தெரியணுன்ட்டு நம்ம டேப்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த பாட்டிலை எப்படி டெக்கர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முட்டையோடைய ஓடு வேணும். முட்டையோடு வந்து நல்லா கழுவி காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஸ்மெல்ல எதுவுமே வராது. நீங்களும் வந்து முட்டையோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த முட்டை ஓடெல்லாம் போடுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். நீங்களும் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த 3 முட்டை ஓடையும் இதில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிறது பெரிய பாட்டிலாக இருந்தால் நீங்கள் ஒரு 4-5 முட்டை ஓடை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை ஓடெல்லாம் நான் வந்து உடச்சிக்கிறேன் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக. நான் வந்து குட்டி பாட்டில் எடுத்திருக்கனால எனக்கு வந்து இந்த 3 போதும். இதுவே எனக்கு மீறும். நீங்கள் பெரிய பாட்டிலாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 முட்டை ஓடு தேவைப்படும். நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் முட்டைலாம் ஏதாவது செய்யும் போது எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் ஆட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 முட்டை ஓட்டையும் நான் வந்து உடச்சி குட்டி குட்டி பீஸாக எடுத்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாட்டிலில் வந்து சணல் கயிறு வந்து சுற்ற போகிறோம். இந்த மாதிரி சணல் கயிறு எடுத்திருக்கேன். வீட்டில் ஏதாவது சணல் கயிறு மெலிசாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லைனா கடையில் வந்து கிராஃப்ட்டுக்காகவே சணல் கயிறு வந்து விற்குது. இது வந்து ஒரு ரோல் வந்து 15 ருபீஸ். நிறைய தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பாட்டிலோட மூடி போடுற இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுக்கிறேன். அதுக்கு கீழேயும் ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். பாட்டிலில் மூடி போடுற இடம் மாதிரி கோடு கோடாக இருக்கும்ல, அந்த இடத்துல மட்டும் தான் நான் இந்த நூலை சுற்ற போகிறேன். இந்த மாதிரி கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றிக்கோங்க. அப்போ தான் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு ரவுண்டு சுற்றிட்டோன்னா அதுக்கடுத்தது ஈஸியாக சுற்றிடலாம் ஃபாஸ்ட்டாக. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சுற்றி முடிச்சிட்டேன். ஃபெவிகால் போட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஃபெவிகால் போட்டு இதை ஒட்டிட்டு நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்தது பாட்டிலோட கீழ்ப்பக்கமாக இதே மாதிரி கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சணல் கயிறை கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரியே நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாமே ஃபெவிகால் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபெவிகால் போட்டு அந்த ஒரு ரவுண்ட் நம்ம சுற்றிட்டோம். அதுக்கு அடுத்தது சுற்றுற ரவுண்டுக்கெலாம் வந்து சும்மா டாட்டாக நடுவில் கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சா போதும். நிறைய ஃபெவிகால் போடணுன்ட்டு அவசியமே இல்லை. ஒரு ரவுண்டுக்கும் ஒரு டாட் தான் நான் ஃபெவிகாலே போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படின்ட்டு இருக்கிறது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஏதாவது வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த பாட்டிலை சுற்றி நான் இந்த சணல் கயிறை ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ வந்து இது காஞ்சிடுச்சு. இந்த சணல் கயிறுக்கு மேலே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நூல் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி லைட்டாக மேலோட்டமாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு இந்த முட்டை ஓட்டை வந்து இந்த பாட்டில் மேலே ஒட்ட போகிறோம். இப்போ முட்டை ஓட்டு மேலே கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுக்கிறேன். இப்போ இதை பாட்டில் மேலே ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டின ஓடு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தனால அப்படியே ஒட்டிட்டோம். சில பீஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரிலாம் இருக்கும்ல, அது வந்து ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம பாட்டில் மேலே வச்சுட்டு அப்படியே விரல் வச்சு உடச்சி விடுற மாதிரி பண்ணோன்னா அது ஃபெவிகாலில் அப்படியே உடஞ்சி ஒட்டிக்கும், கீழே கொட்டாது. இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் பாட்டில் லைட்டாக தெரிகிற மாதிரி கோடு அளவுக்கு இடம் விட்டு இந்த மாதிரி முட்டை ஓடு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் இந்த கீழ் பக்கமாக பாட்டிலில் மட்டும் தான் ஒட்டுறேன். பாட்டிலோட கழுத்து பகுதியில் நான் ஒட்டலை. இப்போ பாருங்கள், நான் வளைஞ்சிருக்க மாதிரி அந்த முட்டை ஓடுலாம் வந்தால் நானும் ஃபெவிகால் போட்டுட்டு அப்படியே கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் விடுறேன். அது வந்து உடஞ்ச மாதிரியே இருக்கும். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி பாட்டில் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த பாட்டிலோட கழுத்து பகுதியில் மட்டும் நான் முட்டை ஓட ஒட்டலை. அங்கே வந்து நம்ம வேறு ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த பாட்டில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கனால இதில் முட்டை ஓடு மட்டும் ஒட்டினாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் கேப்பாக நம்ம விட்டுட்டு பண்ணுறதுனால இதுவே ஒரு டிசைன் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இது காஞ்சிடுச்சு. இதுக்கு கழுத்து பகுதியில் மட்டும் பாட்டில் அப்படியே தெரியுது. அந்த இடத்துல நம்ம வேறு ஒன்று பண்ண போகிறோம். இதே மாதிரி பெரிய பாட்டிலில் நம்ம பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். எனக்கு வந்து குட்டி பாட்டில் தான் கிடச்சிது. உங்களுக்கு பெரிய பெரிய பாட்டிலாக கிடச்சா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் மீந்திருக்க இந்த முட்டையோட வந்து நான் இந்த மாதிரி உடச்சிக்கிறேன். சிசரோட பேக் சைடு திருப்பி வச்சு
தூள் மாதிரி உடச்சிட்டேன். அப்புறம் கையை வச்சு நல்லா தூள் தூளாக வர மாதிரி இந்த மாதிரி கையிலேயே பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ஏதாவது கல் ஏதாவது யூஸ் பண்ணி கூட அது வந்து நசுக்கிக்கலாம். நான் கையிலேயே வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன் தூளாகிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து இந்த பாட்டிலோட கழுத்து பகுதியில் கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபெவிகால் போட்டு நீங்களும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபெவிகால் போட்ட இடத்துல வந்து நம்ம நல்லா தூள் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை ஓட்டு தூளை வந்து நம்ம போட போகிறோம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் பாட்டிலில் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி முட்டை ஓட்டு தூளை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி முட்டை ஓட்டு தூளை போட்டுட்டேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு மேலே வந்து கேப் இருக்க இடத்துல மட்டும் ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இது நல்லா காயட்டும். காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாமே முட்டை ஓடு நல்லா காஞ்சிடுச்சு. இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, மெட்டாலிக் கலர். இப்போ வந்து நான் இந்த முட்டை ஓடு தூள் பண்ணோம்ல அந்த இடத்துல மட்டும் இந்த கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் லைட் வெளிச்சத்தினால கோல்டன் கலர் சரியாக உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். லைட்டாக தெரியுது. நான் ஒரு லைட் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கலர் தெரியும். இப்போ வந்து நான் ஒரு லைட் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கோல்டன் கலர் உங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி இந்த முட்டை ஓட்டில் நான் தூள் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் பண்ணிக்கிறேன். இதுவே பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்காக அழகாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுலேயே பாருங்கள், சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், கோல்டன் கலர் கூட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சணல் கயிறுக்கு மேலே கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த சணல் கயிறுக்கும் அந்த கோல்டன் கலருக்கும் நல்லா சூட் ஆனனால நான் வந்து அந்த சணல் கயிறுக்கு எந்த பெயிண்ட்டும் பண்ணல. இந்த ஒயிட் கலர் முட்டை ஓட்டுக்கு மேலே கூட நீங்கள் வந்து ரெட் கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர் இல்லைனா கோல்டன் கலரை கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஹோம்மேடாக எப்படி வீட்டிலேயே பெயிண்ட் ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு புரியும். இப்போ வந்து நான் அந்த பாட்டிலில் இருந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் எடுத்து இந்த பாட்டிலில் வைக்கிறேன். இந்த ஃப்ளவர் வச்சது பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சேனலில் உள்ளன் நூல் வச்சு நம்ம ரெடி பண்ண ஃப்ளவர் தான் இது. டபுள் கலர் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளவர் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே ஐகார்டில் வரும். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் வச்சுட்டு பார்க்கும்போது பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கூட வச்சுக்கலாம். இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கடையிலேருந்து வாங்கின பொருள் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.